சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய 74 வயதில கூட ஒரே நேரத்தில 2 படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவருடைய கூலி திரைப்படத்துடைய படப்பிடிப்பு அண்மையில தான் முடிவடைந்தது. இதனடுத்து பார்த்தீங்கன்னா, இவருடைய அடுத்த திரைப்படமான ஜெயிலர் 2 திரைப்படத்துல கவனத்த செலுத்திட்டு இருக்காரு. இந்த படத்துடைய 3வது கட்ட படப்பிடிப்பு கொடைக்கானல்ல மிக முக்கிய இடங்கள்ல நடைபெற்று வருதாம். அண்மையில தான் பார்த்தீங்கன்னா, கோவையில ஒரு சில ஷாட் எல்லாம் எடுத்தாங்க. தற்போது கொடைக்கானல்ல இந்த படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்று வருவதாக செய்திகள் வைரலாகிட்டு இருக்கு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, தற்போது சூப்பர் ஸ்டாருடைய அடுத்தடுத்த படம் பற்றிய தகவல்களுமே சமூக வலைதளங்கள்ல அவ்வப்போது வைரலாவதுண்டு. அதன்படி பாத்தீங்கன்னா ரீசெண்டாக இயக்குனர் பாண்டியராஜ் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மீட் பண்ணி 2 கதைகளை சொல்லியிருக்காராம். அதுல ஒன்று சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஓகே பண்ணி உள்ளதாக சொல்லப்படுது. பொதுவாகவே பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் ஒரு பெரிய பட்ஜெட் படம் பண்ணா அதன் பிறகு ஒரு சின்ன பட்ஜெட், அதாவது குறுகிய காலத்துல எடுக்கக்கூடிய ஒரு படத்துல நடிப்பாங்க. இது ஒரு வழக்கமான விஷயம் தான். அதன்படி பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருமே ஜெயிலர் 2 அப்படின்ற பிரமாண்ட படத்தை முடித்த கையோடு பாண்டியராஜ் அவர்களுடன் ஒரு குடும்ப படத்துல நடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காராம். ஆகையால பாத்தீங்கன்னா இவங்களுடைய கூட்டணி இணைய அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கு. பாண்டியராஜ் மட்டுமல்ல, நம்ம சூப்பர் ஸ்டாரிடம் அட்லி அவர்களுமே கதை சொல்லியிருக்காரு. சோ அடுத்தடுத்த படங்களுடைய அறிவிப்புகளுமே சூப்பர் ஸ்டாருக்கு வரிசை கட்டி நிக்குது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.